ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது தான். ஆங்ஸைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த லிட்ரரி டேர்ம்ஸ் தான். யார் இந்த டேர்ம்ஸை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஹாரல்டு ப்ளூம் அப்படிங்கிறவர் தான் இந்த டேர்ம்ஸை கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாரும் ஒரு ரைட்டர்ஸ் இருக்காருன்னா, ஒரு நியூ ரைட்டர் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டர் ஆர் ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நியூவாக எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னோடி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதை நான் ஒரு ரைட்டராக எழுதணும், நான் ஒரு கதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் ஒரு 10 புக்கு இல்லைனா ஒரு 40-50 புக்கு படிச்சிருந்தா தான் நான் என்ன பண்ண முடியும்னா ஒரு ரைட்டராக உருவாக முடியும். இதான் ஸ்டைலாக இப்படி தான் எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுது, எனக்கு அந்த ஆத்தர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க எழுதின சில ஒரு ஃபேமஸான ஆத்தர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நான் படித்து அதெல்லாம் என் மைண்டில் வந்து உட்காந்துருது ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட அந்த முன்னுதாரணம் தான் பார்த்தீங்கன்னா அந்த புக்கெலாம் எனக்கு ஒரு இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது என் மைண்டில். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது அந்த புக்கில் என் மைண்டில் உட்காந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது. நான் ஒரு கதை எழுதுகிறேன், ஒரு ஸ்டோரி எழுதுகிறேன்னா புதுசாக, அவங்களோட தாக்கம் கண்டிப்பாக என் மைண்டில் வந்து உட்காந்துருக்கும். நான் எழுதும் போது ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். என்னென்னா, நான் ஒரிஜினாலிட்டியை தரேனா, அதாவது பார்த்திங்கன்னா நான் எழுதுகிற கதை பார்த்திங்கன்னா அவங்களுடைய கதையை கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணி தான் நான் எழுதியிருப்பேன். கிட்டத்தட்ட அவங்க என்ன லவ் பற்றி இருக்காங்கன்னா, நானும் அந்த லவ்வுக்கு ரிலேட்டடாக அவர் என்ன எழுதியிருக்காரோ அதே போல் தான் எழுதுவோம் ஆக்சுவலாக. ஸோ இதுவே பெரிய கவலையை கொடுக்கும் யாருக்குன்னா அந்த நியூ ரைட்டர்ஸ்க்கு. ஏன்னா ஒரு நியூ ரைட்டர்ஸ் வந்து ஒரு ஓனாக எழுதணும்னு நினைப்பாங்க, புதுமையை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால கொடுக்க முடியாது. அது பெரிய கவலையை கொடுக்கும். ஏன்னா அவங்க மைண்டு ஃபுல்லாக யார் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிருப்பாங்கன்னா, இவங்க அந்த முன்னாடி படிச்சிருப்பாங்கள்ல நிறைய ஆத்தர்ஸ்லாம், அந்த ஆத்தர்ஸோட அந்த ஒர்க்ஸ் தான் இவங்களோட நியூ ரைட்டர்ஸ் மைண்டில் உட்காந்துருக்கும். ஸோ அது ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் ஆகி இவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் இந்த நியூ ரைட்டர்ஸ்க்கு. நம்ம எழுதுறதும் அவங்க எழுதுறதும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி, ஒரே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம எழுதுகிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவரை காப்பி அடிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி இந்த நியூ ரைட்டருக்கு ஒரு கவலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி பெஸ்ட்டாக கொடுக்குறது, நம்ம இனிமேல் புதுசாக இதில் என்ன ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு இந்த நியூ ரைட்டர்ஸ்க்கெலாம் இருந்துகிட்டு இருக்கும். இதுதான் ஆங்ஸைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறாரு ஹாரல்ட் ப்ளூம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.